அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி சுக்கிரவாரத்தில் வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சித்ரா பௌர்ணமி. கோடீஸ்வர யோகம் கிடைக்க இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் செய்யுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி திதியில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் பௌர்ணமியிலேயே மிகவும் விசேஷமான பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பது மிக மிக சக்தி உடையது. இன்றைய தினம் நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள், திருநாமங்கள் மற்றும் செய்யக்கூடிய தாந்திரிகங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிகம். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. முதல் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய உழைப்பாளர் தினம், அதாவது மே தின நல்வாழ்த்துக்கள். சரிங்க, இந்த சித்ரா பௌர்ணமி திதி எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா, நேற்றைய தினம் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9 மணி 51 நிமிடங்களுக்கு ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி 7 நிமிடங்கள் வரை சித்ரா பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்யணும். இது சுக்கிரஹோரைக்கான நேரம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 எளிமையான பொருட்கள். ஒரு பில்லை சந்தனம் நீங்க எடுத்துக்கோங்க மற்றும் ₹1 நாணயம். இந்த 2 பொருட்கள் மட்டும் தாங்க தேவை. சப்போஸ் நீங்க வீட்ல ஒரு சின்ன சந்தன கட்டை வச்சிருக்கீங்க அல்லது பவுடர் சந்தனம் தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை 1 ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கலாம். சந்தன கட்டை வச்சிருக்கிறவங்க கொஞ்சமா நீங்க எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய பில்லை சந்தனமாக இருந்தால் ஒரு எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். முடிந்தவரை கொஞ்சம் சுத்தமான குவாலிட்டியான சந்தனத்தை நீங்க பயன்படுத்துங்க. உடனடியாக பலன்கள் தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க கிழக்கு திசை, ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நீங்க உட்காருங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில சந்தனம் மற்றும் ₹1 நாணயத்தை வச்சு விரல்களால நல்லா நீங்க மூடிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பில்லை சந்தனத்திற்கு பதிலாக நீங்க 1 ஸ்பூன் அளவு பவுடர் சந்தனத்தையும் பயன்படுத்தலாம், அல்லது சின்ன சந்தன கட்டை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ இப்போ உங்களுடைய உள்ளங்கையில சந்தனம் மற்றும் ₹1 நாணயத்தை வச்சு விரல்களால மூடி அந்த கையை மடி மீது வச்சுக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேலையும் நீங்க உட்காரலாம். வயதானவர்கள் தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க அமைதியாக மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கோங்க. வீட்டில் 16 செல்வங்களும் தாண்டவம் ஆடணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும், கோடி கோடியாக வீட்டில் பணம் குவியணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் சூட்சமமான இந்த ரகசிய திருப்பெயரை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்தாலே போதும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். நீங்க ஒரு 15 நிமிடங்களுக்கு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். அதனால இந்த
நாம ஜபத்திற்கு உட்காரும் போதே நீங்க அலாரம் செட் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கோங்க. 15 நிமிடங்கள் இந்த நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் மகாலட்சுமி தாயார் கிட்ட நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து ஒரு பேப்பர்ல, திக்கான பேப்பர்ல மடிச்சுக்கோங்க, அல்லது ஜிப்லா கவர்ல கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப அதை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வாலெட்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இதை மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க, அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, நார்மலா குளிச்சிருந்தாலே போதும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்தி மிக்க தாந்திரிகத்தை இன்றைய சித்ரா பௌர்ணமி திதியில் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல்ல சில பிரத்யேகமான தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் நீங்க எங்களால மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் செய்ய முடியாத நிலையில இருக்கும், சோ எங்களுக்காகவும் எளிமையான அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடிய தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்காகவே ஆற்றல் மிக்க கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல, அதாவது ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. 24 மணி நேரமும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பியூர் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்ஸ் தோஷம் இல்லாதது, எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த பிரேஸ்லெட்டை அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் வலது கையில தான் அணியணும், பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போட்டுக்கணும்னு கிடையாதுங்க. யார் வேணாலும் எந்த கையில வேணாலும் இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கலாம். குளிக்கும் நேரம் மற்றும் அதிகமா தண்ணி படக்கூடிய நேரம் மட்டும் தாங்க எடுத்து வைக்கணும். மற்ற நேரம் முழுவதும் இந்த பிரேஸ்லெட்ஸை அணிந்திருந்தால் மட்டும் தாங்க அதற்கான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும், தீட்டு காலங்களாக இருந்தாலும் இந்த பிரேஸ்லெட்ஸை வேர் பண்ணிக்கலாம். முற்றிலும் தோஷம் இல்லாத பிரேஸ்லெட்ஸ் இவை. வாழ்க்கையின் சில அடிப்படையான தேவைகளுக்காக சில முக்கியமான பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதுல சில பிரேஸ்லெட்ஸ் வகைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அதிரடியான அபாரமான பண வசியத்தை தரக்கூடிய மணி மேக்னெட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டை கையில நம்ம அணிந்திருந்தாலே போதும், நம் கையில் நிரந்தரமாக எப்பவும் பணம் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில, எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா கூட உடனடியாக கைக்கு வரும். பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்கள் கண் முன்னே விரிவடையும். இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்ல மொத்தம் 6 வகையான கிறிஸ்டல்ஸை இணைத்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். அமெத்திஸ்ட், டைகரை, பைரைட், சிட்ரைன், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ் மற்றும் கிரீன் அவென்ச்சுரின். சோ இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை நம்ம அணியும் போது பணவசியத்தை ஏற்படுத்துவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இந்த செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது பல்வேறு பலன்களை உள்ளடக்கிய ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிரேஸ்லெட். இதுல 3 வகையான கிறிஸ்டல்ஸை நம்ம இணைத்து கொடுக்கிறோம். டைகரை, ஹெமடைட் மற்றும் ஆப்சிடியன். வாழ்க்கையில எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல், வாய்ப்புகளும் இல்லாமல் ஒரே இடத்துல நாங்க இருக்கோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்றவங்க இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிரேஸ்லெட்டை நீங்க போட்டு பாருங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அதே போல எந்த காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்றோம். ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது உடனே முடியாமல் இழுபறியா இருக்குன்னு சொல்றவங்க இந்த பிரேஸ்லெட்டை அணியும் போது காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். அடுத்த முக்கியமான பலன், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. சில பேர்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம் மீது பொறாமை எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க. மனதிற்குள்ளேயே நமக்கு சாபங்களையும் கொடுப்பாங்க. இது போல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் சாபங்களும் நம்மை அண்டவே அண்டாதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, பேட் லக் எல்லாமே வெளியேறிடும். இதை தாண்டி ஜாதகத்துல நவகிரக தோஷங்கள், செவ்வாய் தோஷம், சனி தோஷம் போன்ற தாக்கங்கள் வெகுவாக குறையும். இது போல நிறைய பலன்களை உள்ளடக்கியது இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பிரேஸ்லெட். இப்ப நம்ம பார்த்த இந்த பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.